எதற்கெடுத்தாலும் கோபம் கொள்பவர்களை எப்படி கையாளுவது? நம்ம வாழ்க்கையில் சிலர் இருப்பார்கள். சிறிய விஷயத்திற்கே கோபம், எதை கூறினாலும் சண்டை. அப்படிப்பட்டவர்களுடன் பேசுவதும் பழகுவதும் நமக்கு மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் சில எளிய முறைகள் தெரிந்திருந்தால் அவர்களை சமாளிப்பது சுலபமாகிவிடும். இப்போது அந்த 5 முக்கியமான வழிகளை பார்ப்போம். 1. உடனே எதிர்த்து பேசாதீர்கள். கோபமாக இருக்கும் மனிதரிடம் உடனே பதில் கொடுத்தால் கோபம் இன்னும் அதிகரிக்கும். அதற்கு பதிலாக அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள். அவர்கள் அமைதியாகிய பிறகு பேசினால் சண்டை பெரிதாக மாறாமல் தடுக்கலாம். 2. அமைதியாக இருங்கள். ஒருவர் கோபப்படும்போது நாமும் கோபப்பட்டால் பிரச்சனை இரட்டிப்பாகும். அதனால் மெதுவாகவும் அமைதியாகவும் பேசுங்கள். அது அவர்களுக்கும் மெதுவாக அமைதி தரும். 3. காரணத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பல நேரங்களில் அவர்கள் கோபப்படுவது நம்ம காரணமாக இருக்காது. அவர்கள் மன அழுத்தம், வேலை பிரச்சனை அல்லது வேறேதாவது காரணமாக இருக்கலாம். அதை புரிந்து கொண்டால் நாம் அவர்களை வேறொரு கோணத்தில் பார்க்க முடியும். 4. எல்லைகளை அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள். யாராவது அடிக்கடி கோபப்பட்டு நம்மை புண்படுத்தினால் அதை பொறுத்துக் கொள்வது சரியானதல்ல. மெதுவாக ஆனால் தெளிவாக, இப்படி பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லுங்கள். 5. தேவையற்ற வாதங்களை தவிருங்கள். சில நேரங்களில் வாதத்தில் வெல்வதை விட அமைதியை காப்பாற்றுவது முக்கியம். அதனால் தேவையில்லாத சண்டைகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. கோபம் கொள்பவர்களை மாற்றுவது எப்போதும் நம்ம கையில் இருக்காது. ஆனால் அவர்களை எப்படி கையாளுவது என்பது நம்ம கையில் இருக்கிறது. அமைதி, பொறுமை, புரிதல், இந்த 3 இருந்தால் எந்த கோபமான மனிதரையும் சமாளிக்க முடியும். இதோ ஒரு கதை. ராமுவின் கோபம். ஒரு கிராமத்தில் ராமு என்ற ஒருவர் இருந்தார். அவர் நல்ல மனிதர்தான். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. எதற்கெடுத்தாலும் கோபம், சிறிய விஷயத்திற்கே சண்டை. ஒரு நாள் கடையில் தேநீர் குடிக்கச் சென்றார். தேநீர் கொஞ்சம் குளிர்ந்திருந்தது. அதற்காகவே கடைக்காரரிடம், இது என்ன தேநீர், சரியாக கூட செய்ய தெரியாதா என்று சத்தமாக கோபப்பட்டார். அங்கிருந்தவர்களெல்லாம் அமைதியாக இருந்தார்கள். அப்போது அங்கே இருந்த ஒரு முதியவர் மெதுவாக ராமுவிடம் சொன்னார், ராமு, உனக்கு ஒரு கதையா சொல்லட்டுமா? ராமு கொஞ்சம் அமைதியாகி, சொல்லுங்கள் என்றார். முதியவர் சொன்னார், ஒரு மனிதன் தினமும் தனது முதுகில் ஒரு கனமான கல்லை சுமந்து நடந்தான். அவன் சோர்ந்து போனான். வாழ்க்கை கடினமாக இருந்தது. ஒரு நாள் யாரோ அவனிடம், ஏன் அந்த கல்லை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், நான் தான் அதை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான். பிறகு அந்த முதியவர் ராமுவை பார்த்து சொன்னார், கோபமும் அந்த கல்லை போலதான். அதை நாமே பிடித்துக் கொண்டிருந்தால் அதன் சுமை நமக்குத்தான். அந்த வார்த்தைகள் ராமுவை யோசிக்க வைத்தது. அந்த நாளிலிருந்து ராமு கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் அமைதியாக யோசிக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவரின் கோபம் குறைந்தது. கோபம் மற்றவர்களுக்கல்ல, அதன் சுமை முதலில் நமக்குத்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.